நடிப்பு அரக்கன் திவாகரை கைது பண்ணலையாம், ஹாயா கோர்ட்டு கூட்டிட்டு போனாங்களாம் அப்படின்னு நான் சொல்ல அவரே சொல்லியிருக்காரு. இந்த ப்ரோவோக்டிவ் இன்டர்வியூ பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்டர்வியூ நடந்துச்சு திவாகரை வச்சு. திடீர்னு திவாகர் கேமரா உடச்ச மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இதுலேருந்து லீவ் ஆகிட்டாங்க. சும்மா இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போய் அவங்கள பற்றி வீடியோ போட்டுட்டு இருந்ததை பார்த்து கேஸ் கொடுத்துட்டாங்க ப்ரோவோக்டிவ் சைட்லேருந்து. திவாகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் திவாகர் என்ன வீடியோ போட்டிருக்காப்புலன்னா அது வந்து அரெஸ்ட் பண்ணதா இல்லையா, கூட்டிட்டு வந்தார். இவர் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி கூட்டு வராங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். சிரிப்பு வருதா கோவம் வருதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று சென்னை போலீசார் வந்து மதுரையிலிருந்து என்னை கூட்டிட்டு வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. என்ன வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த தவறு செய்யல, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன்ல விடுவிச்சிருக்காங்க. நான் வந்து இப்ப நலமா இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமா ரொம்ப சேஃபா இருக்கேன். இதை வந்து பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்.